ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிருக்கிறோம் தெரியுமா? வேளாங்கண்ணிக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கிறோம். இப்போ நைட் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தோம் நாங்கள், அதனால தான் வீடியோ எடுக்கல. ரொம்ப சாரி. வேளாங்கண்ணி சர்ச் விசிட் பண்ணியிருக்கிறோம். க்ளவுடியாக இருந்துச்சு, மழை வரல, அவ்வளோ ரெஷிஸ் இல்லை. சர்ச்சில் ரெஷிஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா அரௌண்ட் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா வாக்கிங்கு. அப்போ நாங்கள் சூப் குடித்தோம். அந்த சூப் நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்களும் வேளாங்கண்ணிக்கு போனால் சூப்பை மறக்காமல் குடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மக்கள் போயிருந்தாங்க சர்ச்சுக்கு. பார்த்தீங்கன்னா நாங்களும் சர்ச் எல்லாம் விசிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பீச்சுக்கெல்லாம் போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் மாதம் செஞ்சு நாங்கள் மாதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாதாவோட தேர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி போகுது. பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு தேர். மாதாவோட சாரீ எல்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் தேருக்கு போங்க. மாதா பார்த்து நாங்கள் எல்லாம் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜீசஸ் அந்த பாரு அங்கே நடந்து போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேண்டிக்கோங்க. எல்லா கஷ்டப்படுற மக்களுக்கும் நல்லா பிளெஸ்ஸிங் கிடைச்சி அவங்களும் நல்லா ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டிக்கோங்க. ஆமீன். ஸ்டாச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸ்டாச்சு பார்க்கவே அவ்வளோ ரசிச்சு அவ்வளோ ஃபோட்டோ எங்களால் பிடிக்க முடியல. ஈவினிங் பார்த்தீங்கன்னா சர்ச் இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மார்னிங் இன்னைக்கு தேர்ட் டே நினைக்கிறேன் பண்ணின்னு போயிருக்கிறோம். ஃபுல்லாக மழை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சர்ச்செல்லாம் போய் அட்டன் பண்ணோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோவில் சர்ச்செல்லாம் நான் போய் அட்டன் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாதர்ஸ் எல்லாம் தீர்ப்பு பண்ணிட்டேன். பள்ளி கோயில் பள்ளி கோயில் பார்த்தீங்கன்னா ஜோர் மலையில் மக்கள் முடி போட்டாங்க. நானும் முட்டி போட்டுப்பேன். பீச் பக்கம் போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஜெல்லி ஃபிஷ் மக்களை கடிக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல். பார்த்தீங்கன்னா இந்த புது புது கல்லுங்களை போட்டுக்கிறாங்கோ. நல்லா வாக்கிங் பார்ட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் வேளாங்கண்ணி இந்த மாதிரி நீங்களும் போனீங்கன்னா ப்ரேயர் பண்ணிங்க வந்துருங்கோ. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினே இருக்கிறாங்க. ஜெல்லி ஃபிஷ் தான் ஜாஸ்தி இருக்குது, உள்ளே போகாதீங்க, கடிச்சிடும் அப்படின்றாங்க. நீங்களும் வேளாங்கண்ணிக்கு போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஓரத்துலேயே விளையாடுங்க, உள்ளே போயிடாதீங்க. பார்த்தீங்கன்னா சில மக்களை உள்ளே விடல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரெய்னி சீசன்றதுனால சில மக்களே வெளியே விட்டாங்க. நாங்கள் தண்ணில் விளையாடும் போது சில இதெல்லாம் தைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த மாதிரி அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் அனௌன்ஸ்மெண்ட் தியேட்டர்லேயே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா போய் அனௌன்ஸ்மெண்ட் தியேட்டரில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேளாங்கண்ணிக்கு